சாமி. வா மாறி, நற்பவி, உட்காரு. ஆ, சாமி, இன்னைக்கு வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது முக்கியமான பொருள் ஒண்ணு கிடைச்சது. அது உங்ககிட்ட காட்டி விவரம் தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன். நல்லது. என்ன பொருள் அது? அம்மா பகவானே, இவங்க கிட்ட இருந்து என்னை காப்பாத்து. மாரிய கொல்ல போறாங்கங்கிற விஷயத்தையும் குழந்தைய கொல்ல போறாங்கங்கிற விஷயத்தையும் மாரி கிட்ட சொல்லிடணும். பகவானே. சிஸ்டர், அங்கே என்ன பாக்குறீங்க? வேகமா வாங்க. அப்பா, முடியலையே. அந்த வயசுல அந்த சாஸ்திர பையன் இப்படி தண்ணி காட்டுறானே. என்னையே கூப்பிடுற? ஓடி போய் அந்த ஆளை பிடிக்க வேண்டியதுதான். என்னத்தனா ஓடுறது? அதுக்குதான் இந்த மாதிரி ஓல்டு பீஸ் எல்லாம் கூட வச்சிருக்க கூடாதுங்கிறது. நான் ஓல்டு பேசுனா அப்ப நீங்க யாரு? ஓடி போய் பிடி போ. போறேன், தள்ளி விட்டாதீங்க. நீங்க வாங்க. சிஸ்டர் வாங்க. சீக்கிரம் போ. எங்க போனா அவன்? ஐயோ, இந்த வயசான காலத்துல சாஸ்திரி என்ன ஓட்டம் ஓடுறா அப்பா. சாமி, எங்க போனா? தெரியலையே சிஸ்டர். போ, எங்க போனா போய் பாரு. போ, போலாம் வாங்க. சீக்கிரம் போய் பாரு. இது மத்த வைரம் மாதிரி சாதாரண வைரம் இல்ல. நவபாஷணம் கலந்திருக்கிற தெய்வ சக்தி வாய்ந்த வைரம். இந்த சக்தி வாய்ந்த வைரம் இருக்கிற எந்த வீடுமே எப்பவுமே சுபிட்சமா இருக்கும். அது மட்டும் இல்ல, இந்த வைரத்தோட மதிப்பு விலை மதிக்க முடியாதது. இந்த வைரம் எங்க இருந்துச்சு? பழைய ட்ரங்க் பொட்டியில தேவி அம்மாவோட பழைய பட்டு புடவைங்க மத்தியில வலம்புரி சங்கு இருந்ததுன்னு ஹாசினி அக்கா கொண்டு வந்து என்கிட்ட